அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் அதை தயாரிப்பது விற்பனை செய்பவர்களுக்கு 1000 வரை கடுங்காவல் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் வரை தண்டனை தொகையை உயர்த்தி கடுமையான தண்டனைகள் விதிப்பதற்கான சட்ட மசோதாவுக்கு தற்போது ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். தற்போதுள்ள 1937ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின்படி விதிகளை மீறி மதுவினை ஏற்றுமதி செய்வது அதே போல இதுபோன்ற இந்த தண்டனை குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இதே போல மனித உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை தயாரித்தல், மேலும் உடைமையில் வைத்திருந்தல், விற்பனை செய்வது போன்ற வழக்கமாக ஈடுபடும் இந்த குற்றங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனைகள் கூடுதல் தண்டனை தான் இந்த தண்டனை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தண்டனை போதுமானதாக இல்லை என்று கருதி சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் அந்த சட்ட திருத்தம் தற்போது ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து கள்ளச்சாராயத்தின் அச்சுறுத்தலை முற்றிலுமாக ஒழிப்பதன் அவசியம் என்று அரசு கருதுகிறது. எனவேதான் அதன் அடிப்படையில் கள்ளச்சாராயத்துடன் கலக்கக்கூடிய குடித்தன்மை இழந்த எரிசாலையும் மெத்தனால் போன்ற தடை செய்யப்பட்ட மதுபானங்கள் விலை மதிப்பற்ற உயிர்களை இழக்க நேரிடும் என்பதால் தற்போது அரசு எடுத்திருக்கும் இந்த முயற்சிக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். மேலும் இதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள இச்சட்டத்தின் சிறை தண்டனையின் கால அளவை அதிகரித்தும் அதே போல தண்டனை தொகையினை அதிகரித்தும் தற்போது தமிழக அரசு ஒருமித்தமாக ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு சட்டம் இயற்றியது. அந்த சட்டத்தை தற்போது ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கள்ளச்சாராயம் போன்ற நடக்கவே கூடாது என்ற அடிப்படையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். இதனால் முன்னிலையிலே ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த தண்டனை அதிகப்படுத்தப்படும், மேலும் தற்போது இருக்கும் தண்டனை போதுமானதாக இல்லை, எனவே சட்டப்பேரவையில் ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டு அதில் கடும் சட்டம் கொண்டு வரப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த சட்ட முன்வடிவானது ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு தற்போது ஆளுநர் இதற்கு கையொப்பமிட்டு ஒப்புதல் அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.